அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அருமை சொந்தங்களே, இன்று அதாவது நேற்று பாராளுமன்றத்தில் உலகமகா அறிவுஜீவி பொருளாதார மேதை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன் திருவாயுதில் மலர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில்தான் இந்த நாடு விற்பனை செய்யப்பட்டதாக அரியதொரு கண்டுபிடிப்பை, பெரிய கண்டுபிடிப்பு, மகாபெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து உதிர்த்திருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இது போன்ற கருத்துக்களை சொல்வதற்கென்றே அங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மகளிர் அணியினருக்கு இது ஒரு தலையாய வேலையாக இருக்கிறது. நேரத்துக்கு ஒன்றை பேசுவார்கள். தேவை என்றால் முட்டு கொடுப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான். வானதி சீனிவாசன் உட்பட அவரும் முட்டு கொடுத்திருக்கின்றார். பாரதிய ஜனதா அரசு ஏதோ கண்ணியமான அரசு என்பது போலவும், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது போலவும் அதான் மணிப்பூரில் பார்க்கிறோமே. இன்று வரை பிரச்சனை தீர்ப்பதற்காக மோடி அங்கு சென்றாரா? இதுவரை செல்லவில்லையே. இவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ காங்கிரஸ் அரசுதான் நாட்டை விற்றுவிட்டது என்றும் விற்று கொண்டிருக்கிறது. என்னம்மா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்கும் தன்மை இருக்குதா? 12 வருஷம் ஆச்சுது நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து, கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு இந்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து. இதுவரை நீங்கள் தனியாருக்கு தாரை வார்த்த நிறுவனங்களை பட்டியலிட தயாரா? அதானிக்கு எத்தனை ஒப்படைத்தீர்கள்? அகர்வால் குரூப்புக்கு, வேதாந்தா நிறுவனத்திற்கு எத்தனை ஏர்போர்ட் ஒப்படைக்கப்பட்டது? டாட்டாவுக்கு குழுமத்திற்கு எத்தனை ஏர்போர்ட் ஒப்படைக்கப்பட்டது? எத்தனை வழித்தடங்கள், ரயில்வே வழித்தடங்கள் எத்தனை தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? தனியார் வசம் மாக்கி கொண்டிருப்பது யார்? உங்கள் அரசு தானே. உங்கள் அரசு தானே தனியார் வசமாக்கி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அரசு அவர்கள் இருப்பது வரை புதிதாக அரசு நிறுவனங்களை தோற்றுவித்தார்கள். ஆனால் நீங்கள் ஒரு கரையிலிருந்து விற்று கொண்டிருக்கிறீர்கள். லட்சக்கணக்கான பெறுமதியான கோடி மதிப்புள்ள இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை கூட நீங்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? அரசு வங்கிகளை தனியார் உடைமைக்கு மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? இது போன்ற இந்திய துரோகச் செயல்களை செய்வது யார்? நீங்கள். வலதுசாரி என்ற பெயரில் செய்து கொண்டிருப்பது நீங்கள். உங்களை வழிநடத்துவது உங்கள் RSS இயக்கம். அவர்களது சொல்லை கேட்டு நீங்கள் அனைத்தையும் தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக குஜராத்தில் இருந்து பிறந்து வந்த முதலாளிகளுக்கு நீங்கள் விற்று கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு கேடயமாக நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தை தான் இது போன்ற மோசமான வார்த்தைகள். காங்கிரஸ் அரசு விற்று கொண்டிருக்கிறது, ராகுல் காந்தி ஏதோ அரசு மன்னர் போல் வாழ துடிக்கிறார் என்று. அந்த பையன் பாவம். அவர் இந்த நாட்டில் அவர் பயணம் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? நடைப்பயணம் போயிருக்கிறீங்களா? அந்த பையனை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? ராகுல் காந்தியை குறை சொல்வதற்கு உங்களுக்கு யோக்கியதையே கிடையாது. நான் ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டவனாக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டை பொறுத்தவரை ஏழைகளின் பால் உண்மையான அக்கறை கொண்டவராக அவர் தெரிகிறார். எனது பார்வையில் உண்மையான அக்கறை கொண்டவராக அவர் தெரிகிறார். ஆனால் நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு அணிந்தவர் அல்லவா? ஒன்றா இரண்டா? நீங்கள் அணிந்த கோட்டின் விலை 10 லட்சம் அல்லவா? எத்தனை கோடி மதிப்பு, எத்தனை ஆயிரம் கோடி மதிப்புள்ள விமானத்தில் பயணம் செய்கிறீர்கள்? பல லட்சம் கோடி இந்தியாவுக்கு கடன் இருக்கிறது. நீங்கள் பயணம் செய்யும் விமானத்தின் மதிப்பு எவ்வளவு? இப்படிப்பட்ட ராஜவம்சத்தில் வந்தது போல் செயல்பட்டு கொண்டிருப்பது நீங்கள் தானே. கிடைக்காத ஒருவனுக்கு கிடைத்தது போல் பதவியை பயன்படுத்தி சுகபோகமாக அனைத்து நாடுகளுக்கும் சுற்றி வருவது யார்? அங்கிருந்து மூலதனங்களை பிடிப்பதாக சொல்லிக்கொண்டு அத்தனைக்கும் இடைத்தரகர் வேலை செய்வது யார்?
உங்கள் தலைவர் மோடி தானே. அவர்தானே அதை செய்து கொண்டிருக்கிறார். சற்றும் பிறழாமல் முதலாளிகளின் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது அவர்தானே. அவருக்கா ஏழைகள் மீது அக்கறை வரும்? ஒருபோதும் வராது. அவருக்கும் வராது, உங்களுக்கும் வராது. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் பொருளாதார மேதை என்று. பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதுவரை நீங்கள் பொருளாதார நிபுணர் என்ற போர்வையில் நீங்கள் சாதித்த சாதனைகள் என்ன? சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவும் கிடையாது. ஏமாற்றும் வாயால் வடை சுடும் பேச்சு மட்டும்தான் உங்களிடம் இருக்கிறது. வேறு என்ன இருக்கிறது? வாயால் வடை சுடுவது. எனவே அருமை தமிழ் சொந்தங்களே, இவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அடையாளம் கண்டுகொண்டு இதுவே இவர்களுக்கு இனி வரக்கூடிய 2029 தேர்தல் கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவெடுத்து இது போன்ற தரமற்ற பேச்சுகளால் மக்களை கவர்ந்திழுக்கவும் மதவாதத்தை தூண்டி மக்களை பிரிக்கவும் நினைக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியை வரும் தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அடியோடு அழித்தொழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.